வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆரத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கே சிக்கல் வருது அந்த எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் செல்வாக்கு வந்து குறைஞ்ச மாதிரி ஒரு பிம்பம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் தோல்வியக்கான காரணம் சொல்ல முடியாது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற அமைப்பு ரீதியான நடவடிக்கைனால தான் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. மாவட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட மூவ் தான் இது வந்து மிகப்பெரிய தோல்விக்கு மாஜிக்கல் அதிருப்தி ஆனதுக்கு காரணம்ன்றாங்க. இந்த காரணம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மாவட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா வலுப்படுத்துறது சட்டமன்ற தேர்தலில் எப்படியாச்சும் வந்து வலுவாக சந்திக்கிறதுக்கு இப்போ திமுக கூட பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளரை அதிகரிக்க போகிறாங்க. ஆனால் திமுக பார்த்திங்கன்னா நிறைய சீனியர்கள் இருக்காங்க. அந்த சீனியர்களை எதிர்க்கிறதுக்கு ஸ்டாலின் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ஆனால் இங்கே அதிமுக அந்த மாதிரி இல்லை, பெரிய லெவலில் சீனியர்கள் இல்லை. ஸோ 2ஆம் கட்டத்தில் இருக்க பெரிய லெவலில் சீனியர் சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து கருணாநிதி காலத்தில் இருக்கவங்க கூட பார்த்திங்கன்னா திமுகவில் இருக்காங்க. ஆனால் அதிமுகவில் அப்படி கணிசமாக பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்காங்க. பொன்னையன் இவங்கெல்லாம் இருந்தாலுமே பெரிய லெவலில் எம்எல்ஏ எலெக்ஷனை போட்டி போடுறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஓய்வு இருக்குது. அதிமுகவில் பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்றவங்கன்ற மாதிரி ஒரு அமைப்பு ரீதியாக ஏதாச்சும் ஒரு அமைச்சர்ன்ற ஒரு பதவியை கொடுத்துட்டு உட்கார வச்சுருவாங்க. அப்படின்ட்டு இருக்க பட்சம் அமைப்பு ரீதியாக உட்கார வச்சதுனால பார்த்திங்கன்னா சீனியர்கள்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது. சீனியர்கள் அந்த 2ஆம் கட்டத்தில் வர கடைசி ஆட்சியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அமைச்சர் இருந்தவங்கள தான் நாங்கள் குறிப்பிட்டு காமிக்கிறோம். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ ராஜேந்திர பாலாஜி, செல்லூர் ராஜு இவங்கெல்லாம் மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வர்றாங்க. தென் மாவட்டங்களில் இருக்க நிறைய முன்னாள் அமைச்சர் ஒரு அதிருப்தியில் தான் காணப்படுறாங்க. நத்தன் விஸ்வநாதன், அதே மாதிரி வந்து திண்டுக்கல் சீனிவாசன் இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா சந்தித்து சசிகலா பேச போகிறதா சொல்கிறாங்க. சசிகலாவை அவங்க சந்தித்தா தான் பிரச்சனை. சரி, சசிகலா போய் அவங்கள சந்தித்தா பிரச்சனை இல்லை, இது திவாகரோட ஐடியான்னு சொல்கிறாங்க. திவாகர் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். தனபால முதலமைச்சர் கேண்டிடேட் நிற்க வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துச்சு அந்த சமுதாய சொந்தவங்க. பட் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு புகழேந்தி மறுத்திருக்காரு முழுமையாகவே. ஸோ அப்படிலாம் இல்லைங்க, தனபாலை பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிறதுக்கு எல்லாருமே உடன்பட்டு தான் இருந்தோம். எடப்பாடி பழனிசாமி கூவத்தூரில் பிரச்சனை இல்லை பார்த்திங்கன்னா எல்லாம் மாறி போச்சு, கதையை மாறி போச்சுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப நெருங்கிய வட்டத்தில் இருந்தால் நிறைய பேர் தூக்கி போட்டார். எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியமான காரணம் எடப்பாடியால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு, அதாவது அவர் ரைட்டு லெஃப்டாக இருந்திருப்பாங்கல்ல, சேலம் இளங்கோன்னு போடுறவங்க அவங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சசிகலா ஓபிஎஸ்ஐ இணைச்சதாங்க ஜெயிக்க முடியுன்ற மாதிரி. இந்த மாதிரி வந்து ஒரு ஒன்றிணைக்கிறதுக்கு ஆட்சியை முன்னேற்றதுக்கு யாராச்சும் வந்து அட்வைஸ் பண்ணாலே எடப்பாடி பழனிசாமி அந்த நிமிஷமே பார்த்திங்கன்னா தூக்கி போட்டு வர தகவல் வெளியாக இருக்குது. ஸோ அப்படி தூக்கி போட்டவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காமாக அமைதியாக இருக்காங்க. இப்போ செங்கோட்டையன் இருக்கட்டும், அதே மாதிரி எஸ்பி வெல்மணி, தங்கமணி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிருப்தியில் இருக்கிறது தெரியும். ஆனால் வெளியே தெரியவே இல்லை. கொங்கு மட்டும் என் கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ உள்ளாட்சி தேர்தலையும் எம்பி எலெக்ஷனில் செல்வ கணபதி ஜெயிச்சதும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து எப்படி செல்வாக்கான இடம் சொல்லிட்டீங்கன்ற கேள்வி. எல்லா சட்டமன்ற தொகுதியும் பார்த்திங்கன்னா அதிமுக தான் ஜெயிச்சிருக்காங்க. ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் தான் பார்த்திங்கன்னா திமுக ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இங்கே ஜெயிச்சிருக்கணும்ல, எல்லா சட்டமன்றத்தையும் இங்கே கைப்பற்றும் போது நாடாளுமன்ற தொகுதியை கைப்பற்றதுக்கு என்ன ஒரு தயக்கம், என்ன ஒரு ஈஸியாக ஜெயிச்சிடலாமேன்ற மாதிரி ஒரு கேள்வி எல்லாருமே எழுப்புறாங்க. ஓபிஎஸ் கூட எழுப்புறாரு. ஏன்னா ஓபிஎஸ் இப்படி தான் சொன்னாங்க. 2019 அவர் மகன் விட்டு ஜெயிக்கிறாங்க, மித்த சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்துச்சுல அங்கெல்லாம் தோக்குறாங்க. அங்கே அப்போ இவருக்கு ஏற்றாப்புல எடப்பாடி பழனிசாமி மாற்றிக்கிறாரு. இவருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, அதாவது இவர் சார்ந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதியெலாம் ஜெயிச்சிட்டாரு, ஆனால் நாடாளுமன்ற தொகுதியில் ஜெயிக்க முடியும். இந்த கேள்வி கேட்டால் சட்டமன்ற தொகுதி வேறு, நாடாளுமன்ற தேர்தல் வேறு, ரெண்டுமே வேறுன்னு சொல்லுவார். சட்டமன்ற தேர்தல் வேறு மாதிரி வாக்கு போடுவாங்க, அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் மத்தியில் வாக்கு அளிக்கிது. மக்கள் பார்த்திங்கன்னா இதுக்கும் அதுக்கும் வேறு வித்தியாசம் இருக்குன்ற மாதிரி இதே ஒரு குற்றச்சாட்டை தான் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் மகன் ஜெயிக்கும் போது சொன்னார். இப்போ பிரிவுக்கு அப்புறம் இடைத்தேர்தல் வந்துச்சுங்க. அந்த இடைத்தேர்தலில் பார்த்திங்கன்னா இங்கிட்டு தென் மாவட்டங்களில் கணிசமாக அந்த எம்பி எலெக்ஷன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் இப்போ தங்கத்தமிழ்ச்செல்வன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 18 எம்எல்ஏ கூட்டிகிட்டு போய் டிடி தினகரன் வந்து ஒரு செயல் பண்ணார்ல, அதில் வந்து அவங்க பதவியெல்லாம் வந்து போச்சுல. அந்த மாதிரி டைமில் வந்து இடைத்தேர்தல் பார்த்திங்கன்னா இப்போ 2019 வந்துச்சு. அந்த இடைத்தேர்தலில் பார்த்திங்கன்னா எம்பியாக ஓபி ராமதாஸ் ஜெயிக்கிறாரு. ஆனால் சட்டமன்ற தொகுதியில் தோக்குறாங்க. பார்த்திங்களா, அவர் மகனை விட்டு ஜெயிக்க வைக்கிறாரு, சட்டமன்ற தோல்வி அடிக்கிறான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஜெயக்குமார், எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்திங்கன்னா அவர் தொகுதியில் நடந்தாலும் பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் வேறு மாதிரி அப்படியே பூசி முழுகிறதா தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இப்படியே சூழ்ந்துட்டு இருந்தால் கண்டிப்பாக அதிமுகன்ற ஒரு கட்சி பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும், அவ்வளோதான். இந்த எடப்பாடி பழனிசாமி தான் கடைசி முதலமைச்சர்ன்ற மாதிரி வந்து போயிடுன்ற மாதிரி நிலைக்கு இப்போ போயிடுச்சு. ஏன்னா வந்து பெரிய லெவலில் தொண்டர்கள் இல்லைன்றது தெளிவாக தெரியுது. 2.5 கோடி தொண்டர்கள்னு சொல்லலாம். சும்மா
அடையாள அட்டை தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா இருந்திருந்தால் அந்த 2.5 கோடி தொண்டர்கள் ஓட்டு போட்டிருந்தாலே 10 இடங்களில் 10 நாடாளுமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருக்கலான்ற மாதிரி தான் விஷயம் வந்திருக்கு. இல்லைனா இந்த டெபாசிட்லாம் காலியாக இருக்காது. அப்போ இந்த டெபாசிட் காலியாகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக நிலைமை இருக்குன்னா புரிஞ்சுக்கணும். அதிமுக மிக பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா வலுவிழந்து காணப்படுது. அந்த வலு இழந்து காணப்படுறதுனால பார்த்தீங்கன்னா அதிமுக அடுத்த கட்ட நகர்வு இல்லாமலே பார்த்தீங்கன்னா தோய்ந்து போய் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒற்றை தலைமை இருந்தால் நான் எல்லாமே முடிச்சிருவேன். இந்த இரட்டை தலைமை இருக்கால தான் அந்த ஒரு முடிவு எடுக்க முடியாமல் அந்த முடிவு எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கைமீறி போயிருந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார். இப்போ கைமீறி போன மாதிரி சூழ்நிலை அவருக்கு மொத்தமாக கட்சியே தலைமுழுகின மாதிரி இருக்குல்ல. 10 தேர்தலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தோல்வி. அப்போ அந்த 10 தேர்தலையும் பார்த்தீங்கன்னா தோல்வி எதனால் நடந்துச்சா அந்த மாதிரி விசாரிக்கணும், ஆலோசனை பண்ணணும்ல. எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை கூட்டம் போனார், ஒன்றும் நடவடிக்கை எடுக்காத ஒரு ஆலோசனை எதுக்குன்ற மாதிரி தான் கேள்வி இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி தான் நடவடிக்கை எடுத்திருந்தா மாவட்ட செயலர் மாதிரி வச்சிருந்தா மாவட்ட செயலர் தூக்கு, மாவட்ட செயலர் புது மாவட்ட செயலர் பாருங்க. குமரகுருன்னு சொல்கிற ஒரு மாவட்ட செயலர் கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா MP சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காசை மாற்றிருக்காரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்கணும், அந்த குமரகுரு மேலே நடவடிக்கை எடுத்திருக்கணும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்டவர் மேலேயே பார்த்தீங்கன்னா கட்சி ரீதியான நடவடிக்கை களங்கம் ஏற்பட்டுச்சு அது இதுன்னு சொல்லிட்டது. ஸோ இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற முடிவெல்லாம் பார்த்தீங்கன்னா திசை மாறி திரும்பி போயிட்டே தான் இருக்குது. ஸோ இதனாவே எடப்பாடி பழனிசாமிக்கும் சசிகலா அதேமாதிரி OPS இவங்க ஒற்றுமை பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய டஃப்பு, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ விஜய் கட்சியெல்லாம் இவ்வளோ தான் வந்திருந்தாலுமே விஜய் கட்சிக்கெலாம் 10% கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம். விஜயகாந்த் அளவுக்கு பார்த்திங்கன்னா விஜயனால் வர முடியான்ற மாதிரி விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ விஜயகாந்த் பார்த்திங்கன்னா 35 லட்சம் பேர் பார்த்திங்கன்னா அவர் மாநாட்டுக்கு வந்ததாக சொல்கிறாங்க. இவர் மாநாட்டுக்கு வருவாங்களா இல்லையான்ற ஒரு கேள்வி. பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா விஜய் இப்போ படத்துக்கு அப்புறம் இப்போ ஃப்ரீயாக இருப்பார். கடைசி படம் கோட் சொல்லிட்டார். அப்போ இருக்கும்போது இப்போ தேர்தல் பணியில் பார்த்திங்கன்னா என்னன்றதை சொல்லலாம், ஏதாச்சும் ஒரு எதிர்ப்பு கொடுக்கலாம், ஏதாச்சும் ஒன்று. இப்போ நாட்டில் பிரச்சனையாக இல்லை, எதுக்கு கண்டனம் தெரிவிக்கலாம், அந்த மாதிரி எதுவுமே பார்த்திங்கன்னா கண்டனம் தெரிவித்த மாதிரி இல்லை. மாநாட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது நடக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. பட் பூர்த்தி செய்வாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் விஜய்க்கு பார்த்திங்கன்னா அவரை விட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவரை நம்பி தான் எல்லாம் ஓட்டு போடுவாங்க. தவிர்த்து பார்த்திங்கன்னா இந்த மூத்த அரசியல்வாதிகள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்டேஜில் இல்லை. இப்போ திமுக எடுத்திங்கன்னா பெரியசாமி, துரைமுருகன் இப்படி சீனியர்கள் நிறைய பேர் இருக்காங்கள, அவங்க தொகுதி அவங்க சர்வசாதாரணமாக ஜெயிப்பாங்க. அவங்களுக்கு இந்த அரசியலில் பார்த்திங்கன்னா என்னென்ன மூக்கள் என்னென்ன ட்ரிக்கு நெளிவு சுழிவெல்லாம் தெரியும். இப்போ இவர் விஜய் நிற்கிறாரு, அவருக்கு அந்த அரசியல் அனுபவம் இல்லை. ஒரு சில செஞ்சி ராமச்சந்திரன் போன்ற சீனியர்களை கூட்டிகிட்டு அவைத்தலைவராக உட்கார வச்சாலுமே பட் அது பெரிய லெவலில் பலம் தராதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆளுங்கட்சி அதே மாதிரி எதிர்கட்சி இந்த ரெண்டுமே சேர்ந்து பார்த்திங்கன்னா விஜய் கட்சியை காலி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ விஜயகாந்த் தலைமையே விஜய்க்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்மளுக்கு தெரியும் விஜயகாந்துக்கு பார்த்திங்கன்னா பண்ருட்டி ராமச்சந்திரன் இருந்த தளபதியாக, அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பண்ருட்டி சாமிதான் வெளியேறிட்டார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா செஞ்சி ராமச்சந்திரன் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு போகிறார். இந்த ராமச்சந்திரன் பேருக்கான தான் பார்த்தீங்கன்னா விஜய் சேர்த்துக்க போகிறதா தகவல் வெளியே பட் இது எந்த அளவுக்கு பலன் தரும் தெரியல. பட் பலன் தரச்சா நல்லது தான். திமுக மாட்டா பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை உருவாகிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆரோக்கியமான விஷயம் இருந்தாலுமே பட் நிறைய கட்சிகள் இருக்குது. பாஜக, சீமான் கட்சி, நாம் தமிழர் கட்சி ஆனால் இருக்குது, பாமக. பட் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சீமானுக்கிட்ட ஒரு ரூபா வாய்ப்பு கொடுத்ததில்லை. அப்படி கொடுக்காத பட்சத்தில் இப்போ விஜய் கட்சிக்கு நம்பி வாக்கு போட்டுருவாங்களான்னு கேட்டிங்கன்னா 10% வாக்கோட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விஜய் இருக்கதா சொல்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் நடிகர்கள் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் இருப்பாங்கள்ல, ஃபேன் பேஸ், அவங்க ஓட்டு போடுறது, ஒருத்தர் மேலே நம்பிக்கை வர்றது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10% அடங்குன்ட்டாங்க. அதிகபட்சமாக 15% அவ்வளோதான். ஸோ இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்கு நம்மளுக்கு தெரியும் பிரபல நடிகர்கள் இப்போ துணை முதலமைச்சராக இருக்காங்க பவன் கல்யாண், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்கள் சிட்டிங் முதலமைச்சர்கள் பினராயி விஜயன், அதே மாதிரி ரங்கசாமி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரொம்ப விஜய்க்கு நெருக்கமானவர். ஸோ அவருமே கலந்து போகிறதா சொல்லுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 முதலமைச்சர்கிட்ட பேசியிருக்கதா சொல்கிறாங்க. ராகுல் காந்திக்கு அழைப்பு, பட் ராகுல் காந்தியை வரலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவை சொல்லிட்டாரு. திமுக காங்கிரஸ் கூட்டணி பார்த்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்துன்ற தகவல் வெளியே இருக்குது. ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும் ஒரு மோதல் வருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். விஜய் பார்த்தீங்கன்னா இப்போ களத்தில் இருந்தாருன்னா அதிமுக ஓட்டுலாம் விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திமுக எதிர்ப்பு ஓட்டும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு போகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பாஜக எதிர்ப்பு ஓட்டு இப்போ திமுக மேலே கோமிச்சுன்னா அதிமுக போடுவாங்க, அதிமுக மேலே கோமிச்சுன்னா திமுக போடுவாங்க. அப்படி மாற்றாக பார்த்தீங்கன்னா யார் போடுவாங்க, சீமானுக்கு போட்டிருப்பாங்க, பாஜக போட்டிருப்பாங்க, காங்கிரஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கெல்லாம் மாற்றம் இது வரைக்கும் இதில் 10-15 வருஷமாக ஆயிடுச்சு. இந்த கட்சியில் மாற்றாக பார்த்தீங்கன்னா புது கட்சி போடணும்னா விஜய் கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் சொல்கிறாங்க. விஜய் கட்சி ஒருவேளை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் முன்னேறதுக்கான வாய்ப்பு சாத்தியம் இருக்கான தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமின்ற எதிர்கட்சி தலைவர் பொறுப்பு
பொறுப்பு எடப்பாடிக்கு இருந்தும் அவரோட மகன் போய் வந்து பேசுகிறாரு. எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அதிமுகன்ற கட்சி இரட்டையில் இருந்தும் அவர் மகனை வச்சு பேசுறதுக்கு முக்கியமான காரணம் விஜய்க்கு கண்டிப்பாக செல்வாக்கு இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா உணர ஆரம்பிச்சதாக தகவல் இருக்குது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.